வருடம் சில பொழுது ஓரிரு வருடங்கள் விடுபட்டு இப்படியே மாணவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மானியாவின் புத்தகங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொடரிலே 1993 ஆண்டு 92-93 ஆண்டு காலப்பகுதியிலே சுமார் 24 மாணவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். 24 பேர்கள் பட்டம் பெற்று வெளியேறியிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த OBA பழைய மாணவர் என்ற சிந்தனை தோற்றம் வருகிறது. 24 பட்டதாரிகள் இருக்கிற பொழுது ஒரு ஏனைய மதரசாக்கள், ஏனைய பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் இருக்கிறதை போன்ற ஒரு பழைய மாணவர் அமைப்பு இங்கும் தேவை என்ற ஒரு சிந்தனை தோற்றம் வருகிறது. இந்த சிந்தனையின் அடிப்படையிலே கூடுவதும் கலைவதும் தனிப்பட்ட ரீதியிலே பேசிக்கொள்வதும் இப்படியாக நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் தான் ஜெயனுல் அப்துல் ஹசரத் அவர்கள் இங்கே 1983 ஆண்டு மதரசாவுடைய தலைவராகவும் அதிபர்களாகவும் பொறுப்பெடுக்கிறார்கள். அதிலிருந்து 99 ஆண்டு 83 99 ஆண்டு வரை அன்னார் ஃபாத்தாஹி பத்தலைல் அஹ்மத்துல்லா வரைக்கும் அன்னார் அதிபர்களாகவும் ஆய்வாளர் தலைவராகவும் கடமையாற்றுகிறார்கள். இந்த காலப்பகுதியிலே வெளியேறிய மாணவர்கள் இப்படியான தேவை இருக்கிறது உணர்ந்தாலும் அவர்களுக்கு முன்னிலையில் சென்று இந்த கருத்தை முன்வைப்பதற்கு தைரியமும் இல்லை, தேவைப்பாடும் இருக்கவில்லை. சுருக்கமான சொல்லியிருக்கிறேன். அதற்கு பின்னால் அன்னாரின் மறைவுக்கு பின்னால் கண்ணியத்துக்கு பாகுதாசரத் அவர்கள் இந்த மதரசாவை அதிபராக பொறுப்பெடுக்கிறார்கள். இவருடைய காலப்பகுதியிலேயும் சுமார் நான் நினைக்கிறேன் 2007 ஆண்டு வரை கிட்டத்தட்ட இந்த மதரசாவிலே 62 பேர்கள் பட்டமிடுகிறார்கள். இந்த சிந்தனை இப்படியான அமைப்பு தேவை என்ற ஒரு சிந்தனை வளர்ந்து வந்திருந்தது. இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களால் ஹசரத்துடன் பேசியிருக்கிறோம், கலைத்திருக்கிறோம். இருந்தாலும் ஒரு நிர்வாக அமைப்பிலே இந்த நதுவாவை முன்னெடுத்து செல்ல முடியாத ஒரு நிலை அங்கு காணப்பட்டது. ஆனால் 2007 ஆண்டு தான் இந்த நதுவாவுக்கான நிர்வாகம் தெரிவு செய்யப்படுகிறது. அதற்கு முன்னர் கூடுவதும் கலைவதும் பேசுவதும் இப்படியாக சிந்தனை போக்குதான் இருந்ததை தவிர நிர்வாக ரீதியாக இவர் தலைவர் செயலாளர் என்ற முழுமையான ஒரு நிர்வாகம் கட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை. 2007 ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த நதுவா ஓரளவு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான கூட்டம் நடத்தப்படுகிறது. அன்று 2007 ஆண்டு 62 பேர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இவர்களை வைத்து ஒரு சங்கம் உருவாக்கப்படுகிறது. இவருடைய 3 வருடங்களுக்கு பின்னால் 2010 ஆண்டு 2010 7 மாதம் 2ஆம் தேதி இப்ப இருக்கின்ற இந்த ஜவஹரியா கட்டிடத்திலே இந்த பழைய மாணவர் அமைப்பு ஒன்று கூடி அறிமுகப்படுத்தி ஒரு யாப்பு ரீதியிலே இந்த நதுவாவை இயக்க வேண்டும் என்ற சிந்தனை முன்வைக்கப்பட்டு இப்பொழுது இருக்கின்ற இந்த நிர்வாகம் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இந்த 2010 ஆண்டு இதில் உட்கார்ந்து நாங்கள் பேசுகிற நேரத்திலே இன்று நாங்கள் என்னென்ன சந்தேகங்கள் பட்டிருக்கிறோமோ இதையெல்லாம் வகையான சந்தேகங்கள் ஒன்று பேசப்படுகிறது. அதில் ஒன்றுதான் பழைய மாணவர் அமைப்பு என்றால் யார்? இங்கு மாத்திரம் பட்டப்பட்டு வெளியேறுகின்றவர்கள் மாத்திரம்தான் அல்லது வெளியில் இங்கிருந்து சில வருடங்களை கழித்து சென்றவர்கள் உள்ளடங்குவார்களா என்ற சிந்தனை எல்லாம் அங்கு பேசப்பட்டு ஒரு முடிவு பெற பின்னால் டைமர்கள் சுட்டி காட்டுகிறேன். எனவே 2010 ஆண்டுகளுக்கு பொருட்படுத்த இந்த நிர்வாகம் அல்லது இந்த அமைப்பு இந்த நதுவாவை ஓரளவு முன்னேற்ற வேண்டும், இதற்கு தேவையான வழிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே முதலாக இந்த நதுவாவை முஸ்லிம் சமய பண்பாட்டர்கள் திணைக்களத்திலே நதுவத்துர் ரஹ்மானியின் என்ற பெயரிலே பதிவு செய்திருக்கிறது. அதற்கான பதிவு இலக்கங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. நதுவத்துர் ரஹ்மானியின் என்ற பெயரிலே OBA பழைய மாணவர் அமைப்பு என்ற பெயரிலே அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பதிவு இங்கிருந்து இந்த மதரசா இருக்கின்ற காலம் வரை கியாமத் நாள் வரை இங்கு பட்டப்பட்டு வெளியேற ஒவ்வொருவருக்கும் சொந்தமான சொத்தானவங்கதான் இந்த நதுவத்துர் ரஹ்மானியை தவிர உருவாக்கியவர்களுக்கு மாத்திரம் சொந்தமல்ல, அவருடைய எண்ணத்துக்கும் செயலுக்கும் அல்லாஹ் கொடுப்பார்கள். எனவே ஒவ்வொரு நாங்கள் இமேசாமோடு சொன்னதை போன்று என்ன பேரில் எங்களுக்கு உறவுகளை பரிமாறிக் கொள்வதற்கும் எங்களுடைய விளையாட்டு கதைகளை ஜோக்குகளை பேசிக் கொள்வதற்கு நாங்கள் மக்கள் இல்லை, நதுவா அல்ல, எப்படி நாங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கிருந்து வெளியேறுகிற ஒவ்வொரு மாணவருக்கும் உரிமை கோருகின்ற
தங்களுடைய அதிகாரம் படைத்த ஒரு சங்கம் தான், ஒரு நிறுவனம் தான், பதிவு செய்யப்பட்ட கலாச்சார திணைக்களம் அங்கீகரித்து ஒன்றுதான் நதுவத்து ரஹ்மானியின் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாம் நல்லடியார்களே, இப்படி வளர்ந்து வந்த இந்த நதுவா வருடா வருடம் சில ஒன்றுகளை நடத்தியது. உங்களுக்கு நினைவிருக்கலாம், இந்த ஜவோரியாவிலே ஒன்று நடத்தினோம், கற்பட்டிரா பெரிய வழியிலே ஒன்று நடத்தினோம், சகோதரர் பஷீர் அலி தோழை அவருடைய தோட்டத்தில் ஒரு ஒன்று நடத்தினோம். 2012ஆம் ஆண்டு இங்கு பட்ட விழா நடக்கிற பொழுது இந்த இதுக்கு மேலே இருப்பது தெரியாது, இங்கு நாங்கள் ஒரு ஒன்றுகளை நடத்தினோம். இதுவெல்லாம் உங்களுக்கு நினைவு நான் சொல்கிறேன். இப்படியாக வருடா வருடங்கள் நாங்கள் ஒன்றுகளை நடாத்தி வருகிற நேரத்தில் தான் மதரசாவுக்கும் இந்த நதுவாவுக்கும் இடையிலே அந்நியோன்யமான பல உறவுகள் வந்ததை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எங்களுக்கு தெரியும், ஹத்திமார்களுக்கான ஒரு கருத்தரங்கு நடத்தப்பட்ட நேரம் நதுவா தங்களால் முடிவான ஒரு பங்களிப்பை அதற்கு செய்தது. 2012ஆம் ஆண்டு இங்கு பட்டமளிப்பு நடத்துவதற்கான நதுவாவுடன் சில ஆலோசனைகளை மேற்கொண்ட பொழுது நதுவாவின் அனுமதியோடு நதுவாவின் செயலாளர் ஒரு ஆர்டிக்கல் அனுமதிக்கிறார். அந்த ஆர்டிக்கல் தான் உங்களுடைய சோழியர்கள் இருக்கின்ற பட்டமளிப்புலா மலரிலே முதலாவது ஆர்டிக்கலா, முதலாவது கட்டுரையாக பிரசுரிக்கப்படுகிறது. மதரசாவின் வரலாறு கூட இந்த நதுவாவுடைய செயலாளர் வழங்கப்பட்ட அந்த கட்டுரைக்கு பின்னால் தான் போடப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தூரம் அந்நியோன்யமான ஒரு உணவு இருந்து கொண்டிருந்தது. எல்லா விடயங்களும் நாங்கள் மதரசாவுக்கு தேவையான நிறுவனம், அதிலே மதரசா இந்த நதுவாவை பற்றி ஒரு அறிமுகத்துக்கு இடம் தந்தால் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு தூரம் மதரசாவுக்கு இடையிலான உறவுகள் எங்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. ஏதோ சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் ஒரு மதரசாவின் நிர்வாகத்திற்கும் நதுவாவுக்கும் இடையில ஒரு சில 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஏற்படுகிறது. எங்களுடைய பார்வையில் இந்த நதுவா முன்னெடுத்த ஒவ்வொரு செயலும் பருதாக வாஜிபாக நாங்கள் பார்த்தோம். இந்த மதரசாவின் நிர்வாகம் அதை ஹராமாக பார்த்தோம். நதுவா முன்னெடுக்க வேண்டியதை பருதாக நினைத்து செய்த சிலரை மதரசாவின் நிர்வாகம் ஹராமான காரியமாக பார்த்தது. இதனால் எந்த வகையிலுமே இணைய முடியாது, ஓரளவு இது செயல்பட்டிருக்கிறது. அதற்கான சகல டாக்குமெண்ட்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. என்னுடைய பார்வையில் நான் நியாயப்படுத்தலாம், அவருடைய பார்வையில் அவர்கள் அதை நியாயப்படுத்தலாம். ஆனால் அல்லாஹ் அறிந்தவன். ஹசரத் அவர் சொல்லதை போன்றால் இங்கிருந்து பட்டம் பெற்று அரக்கியாலை இலாஹியா லேடிஸ் மதரசாவில் உஸ்தாதாக கடமையாற்றுகிற பொழுதுதான் இந்த ஷேக் ஷாபில் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தார்கள். எங்களுடைய மதரசாவுக்கு நாங்கள் சென்று அவர் அழைத்து வந்து மதரசா சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் அவர் வெளியே சென்றவர் உடனடியாக நான் ஹசன் நான் அவர்கள் தொடர்பு கொள்கிறேன். ஷேக் ஷாபில் வந்திருக்கிறார், பல இடங்களுக்கு வெளியே நோக்கி கொண்டிருக்கிறார், அவசரமாக தொடர்பு கொள்ளுங்கள் என்ற அந்த உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு இருக்கிறது. இப்படி நாங்கள் பல வகையான கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எப்படியாவது முடியுமானவரை இந்த மதரசாவில் நாங்கள் சொந்தக்காரர்கள், இந்த மதரசாவினுடைய பட்டதாரிகள், நிர்வாகங்களை போன்றவர்கள் நாங்கள் அல்ல. இதை நான் சுட்டிக்காட்டுவதற்காக ஒரு வார்த்தைகளை சொல்கிறேன் தவிர தவறாக யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாங்கள் எங்கிருந்தாலும் எங்கள் உயிரும் இருக்கும் வரைக்கும் இந்த சொந்தக்காரர்கள். இந்த சர்டிபிகேட்டை காட்டி ஆசிரியர் நியமனம் பெற்றுள்ளவர்கள் இருக்கிறார்கள். எங்கிருந்தாலும் இந்த உணர்வுகளை நாங்கள் இருந்து கொண்டிருப்போம். ஆனால் நிர்வாகமோ ஏனையவர்களோ வெளியேறுகிற பொழுது, முரண்பட்டு செல்கிற பொழுது அந்த உணர்வுகள் மாறிவிடும். இன்று நம் மதரசா உயர்த்தி பேசியவன் நாளைக்கு எழுந்து பேசுவான், நாங்கள் பேச மாட்டோம். இன்று மதரசாவை தவறாக பேசுகிற பொழுது நாங்கள் அதற்கு உணவு கொடுக்க மாட்டோம். நாங்களும் அவருடைய ஒரு சொத்து, அவருடைய ஒரு பங்கு. அதை தவறாக சொல்கிறான் என்றால் நானும் அதற்கு உடனே அந்த உணவு யாருக்கும் இருக்காது. ஒரு உடல்களை தொட்டு கேட்டு பாருங்கள். இந்த அடிப்படையிலே தான் ஏதோ ஒரு சில முரண்பாடு ஏற்பட்டு தவிர்க்க முடியாத காரணங்களால் ஊர் மக்களுடைய முன்னெடுப்பினால் நதுவாவுடைய ஒத்துழைப்பதற்கு கொடுக்கப்பட வேண்டிய கட்டாய நிலையினால் ஒரு சில முருகல் ஏற்படுகிறது. இருந்தாலும் இந்த முருகலை வைத்து நாங்கள் மதரசாவுக்கு ஓரம் காட்ட முடியாது, நதுவாவை பிரிக்க முடியாது. இந்த நதுவாவை ஓரம் எடுப்பதற்கான தகுதி யாருக்கும் கிடையாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இது அதிகாரம் படைத்த ஒரு நிறுவனம், கலாச்சார திணைக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம். எந்த தேவையும் பொழுது இந்த ரெஜிஸ்டரை காட்டி எங்களுக்கு போலீஸ் என்ன பண்ண முடியும்? அப்போது அதிகாரம் படைத்த நிறுவனம் தான் கலாச்சார திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இதை விட்டு ஓட மாட்டோம், ஒதுங்க மாட்டோம். எனவே மாணவருடைய கருத்தை
இப்படியாக நாங்கள் 2015 காலப்பகுதியிலே இப்படியான சில 13 15 வரைக்குமான சில காலப்பகுதியிலே சில முறை ஏற்பட்ட காரணத்தினால் ஓரளவு வெகு செயல்பட்டிருந்தது. இதை எப்படியோ சீர்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் தான் சகோதரர் விளையாட்டு இருக்கிறவர் இந்த மஹ்பூபுர் ரஹ்மானியின் ஒரு வம்சத்தை திறந்து அது கூட மாணவர்களை ஒன்றிணைத்தார். மாணவருடைய கருத்துக்கள் எல்லாம் இப்படி இணங்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களை முன்வைத்த பொழுது நத்வா மீண்டும் ஒன்று கொள்கிறது. இது சம்பந்தமாக ஆலோசிக்கிறது. மஹ்பூபா என்று இருக்கலாம், அன்னத்வா என்று இருக்கலாம், வேறு பேரில் இருக்கலாம். ஆனால் உங்கள் அனைவருக்கும் சொந்தமான இன்று நாளை வருடம் எத்தனை வருடங்களுக்கு பின்னால் வருகிற ஒவ்வொருவருக்கும் சொந்தமான அதிகாரம் படைத்த நிறுவனம் மஹ்பூபுர் ரஹ்மான் இருக்கிறது. ஏன் எங்களுக்கு இன்னொரு பேர் இன்று நாள் இருக்கலாம், நாளை நாம் விட்டு செல்லலாம், நிர்வாகம் மாறலாம், தலைவர்கள் மாறலாம். ஆனால் நத்வா உங்களுடைய சொத்து, வருகிற ஒவ்வொரு பட்டதாரிகளுடைய சொத்து. அவர்களுக்குள்ளே அவங்களை தெளிவுபடுத்த வேண்டும். நத்வா என்பதை எங்களுக்கு மாத்திரம் உரியதல்ல, இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற வகையில் நபுத்துர் ரஹ்மானியை மீண்டும் உற்சாகமடைகிறது, வேகமாக செயல்பட ஆரம்பிக்கிறது. இந்த அடிப்படையிலே தான் ஒரு ஒன்று கூடலை நடாத்த வேண்டும் என்று பழைய மாணவர்கள், புதிதாக பட்டமற்றவர்கள், பழைய ரஹ்மானிகள் எல்லோருமே முன்வந்த பொழுதுதான் இந்த அவசரமான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் முன்வந்தோம். இந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த நதுவாய் ஒன்று கூட இருக்கிறது. எங்களுக்கிடையில அனுபவங்கள் இருக்கிறது. இதனை தொடர்ந்து நிர்வாகங்கள் மாறும், யாரும் மாறலாம். ஆனால் இந்த நதுவா உங்களுக்கு சொந்தமானது என்ற உணர்வோடு இந்த நதுவாய் முன்னெடுத்து முன்வாருங்கள் என்று உங்களை நான் அன்பாக வேண்டிக் கொள்வதோடு இந்த நதுவாவிலே ஒரு சில செய்திகளை மாத்திரம் நான் கட்டாயம் சொல்ல வேண்டிய தேவைப்பாடு. அதுதான் இந்த 2010 ஆண்டு 7ஆம் மாதம் நாங்கள் ஜோஹரியாவிலே ஒன்று கூடி இந்த நதுவாவில் யாரையெல்லாம் உள்ளடக்குவது என்று சுமார் காலையிலிருந்து தொகர் வரைக்கும் பேசப்படுகிறது. இதற்கான யாக்கும் வாதம் நடக்கிறது. பல கருத்துக்கள் முன்வைத்தார்கள். பட்டம் பெற்றவர்களை மாத்திரம் தான் உள்ளடக்க வேண்டும் என்று கருத்து சொன்னவர்களை நான் ஒருவன், என்னுடன் நண்பர் வகுப்பு நண்பர் ஜமீல்கான் ஒருவர். பட்டம் பெற்றவர்களுக்கு மாத்திரம் தான் மஹ்பூபுர் ரஹ்மானியின் சொந்தம் என்று சொன்னார்கள். ஆனால் அங்கு எங்களுக்கு எங்கள் முன்னோடி உஸ்தாத்மார்கள் மூத்தவர்கள் எல்லாம் தந்த விளக்கம் அல்லாஹ் தெளிவுபடுத்தி தந்தார். அதுதான் எங்களுடைய சொத்துக்கள் யாரையும் விளக்க நாங்கள் விரும்ப மாட்டோம். இங்கிருந்து பட்டம் பெற்று சென்றாலும் சரி, இதற்கு துணையா இருந்தாலும் சரி, அவர்கள் உள்ளடங்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அங்கே வலுப்பெற்றது. அதை பற்றி நீண்ட நேரமாக நாங்கள் பேசினோம், கருத்துக்களை முன்வைக்கிறோம். இறுதியான ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தோம். இந்த ரஹ்மானியாவில் 4 வருடங்கள், குறைந்தது 4 வருடங்கள் பட்டம் பெற்று வேறு இலங்கையில் இருக்கிற ஒரு மதரசாவிலோ அல்லது உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஜாமியாவிலோ அவருடைய பட்டத்தை நிறைவு செய்திருப்பேன். அவர் இந்த ரஹ்மானியாவின் அங்கத்தவனாக, நதுவாவின் அங்கத்தவனாக உருவாக்கப்படுவார்கள் முடிவு வந்தோம். ஏன் காரணம் என்றால் 4 வருடங்கள் இருந்து ஒரு கல்லூரியில் கழித்தினால் பேராதனை பல்கலைக்கழகத்தில் மாணவன் என்றால் சென்றவுடன் அவரை ஐடி கார்டு தருவார்கள். தந்தவுடனேயே நான் அதனுடைய எத்தனை வருஷத்துக்கு போனால் ஒரு நாள் இதுக்கு வந்தாலும் நான் அதை வாங்கத்தவன். எந்த யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா அவர் அதில் ஒரு பழைய மாணவன். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் வளமுள்ளவர்கள் யாராவது இருந்தாலும் நாம் வாங்கிக் கொள்வோம். எனக்கு தெரியும், நடிமையாவுடைய யாப்பை பார்த்தேன். 2 வருடங்கள் ஓதி இருந்தால் அவன். எனவே ஆட்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதோ அல்லது நாங்கள் ஒரு குறுகிய மனோநிலையில் மட்டம் தட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமல்ல. மாறாக தகைமை உள்ளவர்கள், சமூகத்திற்கு தொண்டாற்றக்கூடியவர்கள், இந்த ரஹ்மானியாவின் வளர்ச்சிக்கு முன்னெடுப்புக்கு ஊக்குவிக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் இந்த யாப்பின் நிபந்தனைக்கு உட்பட்டு வருகிற பொழுது நாங்கள் அவர்களை சேர்த்துக் கொள்வோம் என்ற முடிவும் அங்கு ஏகமானதாக நிறைவேற்றப்படுகிறது. இந்த அடிப்படையிலே தான் 4 வருடங்கள் பட்டம் பெற்று இதில் நிறைய பேர்கள் எங்களோடு முன்வந்தார்கள். இந்த நிர்வாகம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளவில்லை. மாறாக இதுவரைக்கும் ரஹ்மானியில் பட்டம் பெறாது சேர்த்துக் கொள்ளப்பட்ட வெறுமனை 7 பேர் மாத்திரம், வெறுமனை 7 பேர் மாத்திரம். அது ஒருவர் தான் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிற கலிலசரத் அவர்கள். ஏன் கலிலசரத் சேர்க்க வேண்டும்? கலிலசரத் இங்கே ஆரம்ப மாணவர்கள் ஒருவர், இந்த ஊரை சார்ந்த ஒருவர், அரசியல் பின்னணி கொண்ட ஒருவர்.
ரஹ்மானியா ஆரம்பத்தில் பல சிக்கல்களை கஷ்டங்களை அனுபவித்த பொழுதெல்லாம் முன்வந்த ஒருவர், கஷ்டங்களை அனுபவித்த பொழுதெல்லாம் முன்வந்த ஒருவர், ஒரு கோளிலிருந்து தன்னுடைய வேலையை சாதித்துக் கொள்கிற அரசியல் பலம் பின்னணி இருக்கிறது. அவர் இங்கிருந்து இப்பொழுது இருக்கிற இஸ்லாமியாவில் பட்டம் பெற்ற ஒருவர், எல்லா நிபந்தனையும் உட்பட்டிருக்கிறார், நல்லெண்ணம் கொண்டிருக்கிறார். நதுவாவின் செலவுகளுக்கு செலவழித்த ஒருத்தர் நதுவா உள்வாங்கியது. அதே போன்று எங்களுடைய கவியரசர் அவர்கள் இங்கிருந்து சென்று காசிமியாவில் பட்டம் பெற்று நிறைவு செய்திருந்தாலும் கூட இந்த நதுவாவுடைய ஆரம்பத்தில் இருந்தே நதுவாவுக்கு பல வகையில் துணை செய்து ஒருத்தர். எந்த கூட்டத்திற்கும் வராமல் அவர் இருந்ததில்லை. எல்லா கூட்டத்திற்கும் கலந்து கொள்வார். பல சல்லி தேவையான செலவழித்திருக்கிறார். அதே நேரம் இந்த மதரசாவினுடைய முன்னாள் உஸ்தாத், இந்த ரஹ்மானியா காஷ்மீராவில் பட்டம் பெற்று இங்கு உஸ்தாதாக கடமையாற்றிய ஒருவர், மதரசாவின் அருகில் இருக்கும் மக்கள் உள்ள ஒருவர் நதுவாவை உருவாகியது. இப்பொழுது உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்த அப்துல் ஹாதி ஷேக், இங்கிருந்து அவர் ஸ்காலர்ஷிப் பெற்று அலசர் பல்கலைக்கழகத்தில் சென்று அங்கிருக்கிறது திராச பக்காலூரிஸ் BA பட்டத்தை நிறைவு செய்து வந்த ஒருவர். சரளமாக ஆங்கிலம் அரபு மொழியில் தேர்ச்சி விட்ட ஒருவர். செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், நான் உண்மையும் கொடுத்திருக்கிறார். எந்த இடத்திலும் தைரியமாக பேசுகிற ஒருவர். ஏன் அப்படியான ஒரு சிறப்பை பெற்ற ஒருவரை எங்கள் அங்கத்தவர்களாக இருந்து விட்டு செல்வது என்ன ஜெயிக்கிறது? அவரை உள்வாங்குகிறோம். ஷேக் அஷரத்தீன் இங்கிருந்து ஓதி பாகிஸ்தானிலே சென்று அபுபக்கரிலே பட்டம் பெற்று அங்கிருந்து சவுதி சென்று மலிக் சூதிலே பட்டம் பெற்று மிகச் சிறப்பான ஒருவர். ஆனால் யார் இருந்தாலும் இந்த 4 பேரும் தான் எங்களுடன் வேகமாக பல கூட்டங்கள் இணைந்து கொண்டவர்கள். நான் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. எனவே எங்களோடு இணைந்துள்ளார்கள். அவர்கள் எந்த கருத்தை முன்வைத்தாலும் முடிவை எடுக்கிறது நதுவா. நதுவாவை அவர்களுக்கு தெரியும். ஆலோசனை குழு இருக்கிறார்கள், போஷாளர் குழு இருக்கிறார்கள், மத்திய செயற்குழு இருக்கிறார்கள், ஆலோசனை சபை இருக்கிறது. எல்லோரும் ஒன்று கூடித்தான் எந்த ஒரு முடிவையும் நதுவா எடுக்குமே தவிர தனிப்பட்ட ரீதியில் யாருடைய கருத்தும் உருவாக்கப்பட மாட்டார். கருத்துக்கள் வரவேற்கப்படும், முடிவு நதுவா எல்லோரும் சேர்ந்தெடுக்கிற முடிவாக இருக்கும். இந்த வகையில் தான் இத்தனை திறமைசாலிகள் அல்லாஹ் இங்கிருந்து உழைத்தவர்கள், இங்கிருந்து வளர்ந்தவர்கள், இங்கிருந்து தன்னை ஆளாக்கிக் கொண்டவர்கள், இவர்களை நாங்கள் சேர்க்காது அவர்களுக்கு அந்த இருக்கிறது. ஒரு மும்தாஸ் என்ற ஒரு மாணவர் அல்லாஹ் பட்டம் பெற்று வந்தவர். அவர் பெரும்பாலும் கலந்து கொள்வது குறைவு, கலந்து கொள்வதில்லை. என்ன காரணம் எனக்கும் தெரியல, அவருடைய வேலைப்பாடுகளும் தெரியாது. அப்படியானவர் வந்தால் அவர் வரவேற்கணும். கவலையான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இலங்கையில் இருக்கிற முக்கியமான ஒரு வளர்ந்தார் டாக்டர் சுக்ரி கலாநிதி சுக்ரி அவர்கள் சர்வதேச பல்கலைக்கழகத்தின் ஒரு சர்வதேச பல்கலைக்கழகத்தின் இலங்கையில் இருக்கிற அட்வான்ஸ் லெவல் இஸ்லாம் பாடத்தினுடைய கண்ட்ரோலர். அவர் தான் பேப்பரும் கேள்வி எடுக்கிறது. யார் அவர் வயது தெரியாது, தெரியாது. அவருக்கு தான் அந்த அதிகாரம் முன்வரை இருக்கிறது. கண்ட்ரோலர்னால் அவருக்கு தனி அதிகாரம் படைத்தவர். கேள்வியெல்லாம் நாங்கள் அனுப்புவோம், எல்லாத்தையும் அவர் பார்த்து போட்டு அவர் தான் ஃபைனலாக கேள்வி எடுக்கிற கண்ட்ரோல் சீஃப் அவர் தான். அந்த அதிகாரம் படைத்த ஒருத்தர். ஆனால் இளைஞருடைய மதரசாக்களில் பட்டம் வரவில்லை. ஜாமியா நலிமியாவுடைய படிப்பாளர். ஜாமியா நலிமியா இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு வடிவமைத்தவர்கள் சுற்றி. ஆனால் எங்களுடைய ஜமியத்தினுடைய உருவாக மறுத்தது என்றால் இது பட்டம் இல்லை. அங்கே என்னத்துக்கு பட்டம் தான் அவசியமா? எங்களுடைய சபையிலே எங்களுடைய சங்கத்திலே இத்தனை திறமையுள்ள ஒருத்தர் சர்வதேச பல்கலைக்கழகம் உருவாக முடியுமே என்றால் ஏன் எங்களுக்கு அந்த பிரச்சனை? இந்த அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டங்கள் தொடர்பான சகல ஆலோசனைகளும் டாக்டர் சுக்ரியும் அதற்கு அடுத்து இருக்கிற அகார் முகமது இருந்தார். அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறவர்கள் நானும் முன்வாங்க. இதே போன்றெல்லாம் இந்த ரஹ்மானியாவில் கால் வைத்து வெளியேறி சென்ற பொக்கிஷங்கள் தான் இந்த நாளில் இருக்கிறோம். இதனால் தான் நதுவா ஏகமானதாக இவர்களை உருவாக்கியதை தவிர வெறுமனே ஒன்றிலே சோசிக்காமல் சிந்திக்காமல் உள்வாங்கவில்லை என்பதை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வருகிறேன். அதே போன்று இந்த நதுவாவின் கொள்கையை பார்க்கிற பொழுது இதுதான் இந்த நதுவாவின் கொள்கை. இதை தவிர இந்த நதுவாவுக்கு வேறொரு கொள்கை கிடையாது. இதுதான் நதுவாவின் கோஷம், இதுதான் நதுவாவின் கொள்கை. இதை தவிர ஆடைகளை பற்றியதோ
வேற எந்த நாங்கள் பார்க்கிற சமூகத்தில் பார்க்கிற இந்த ஜமாத்துகளோ அதனுடைய கொள்கைகளோ நதுவாவின் கொள்கை கிடையாது. நதுவாவின் கொள்கை தஆவுனு தக்வா வல தஆவுனு தான். இது இதற்கான வரையறைகள் செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி எப்படி நாங்கள் செய்ய வேண்டும், யாருக்கு செய்ய வேண்டும், இதற்கான எல்லாம் யாப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வருடாந்த முடிவில் நாங்கள் அதை ஒவ்வொரு வருட முடிவுகளையும் நாங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக நீண்ட நேரம் வளர்த்து விட்டேன். இறுதியாக உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உலகத்தில் இருக்கல. உலகத்தில் இஸ்ரேல் நாடு கிடையாது. எத்தனை ஊழல் இடமில்லாமல் அழைத்து தெரிந்த ஒரு சமூகம் தான் யூத சமூகம். யோசிக்கிறார்கள், வெறுமனே 4 நபர்கள் யூதர்கள் உட்கார்ந்து ஒரு ஹோட்டலிலே பேசுகிறான், இந்த சமூகத்திற்கு ஒரு இடம் தேவை, ஒரு நாடு தேவை என்று யோசிக்கிறான், திட்டமிடுகிறான், முன்னெடுக்கிறான். பலஸ்தீனிலே போய் பிச்சை கேட்டான். எங்களுடைய மக்கள் உட்கார்வதற்கு இடம் தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்பாவி அரபியல் பலஸ்தீனர்கள் உட்கார்வதற்கு இடம் கொடுத்தார்கள். கடல் பகுதியில் உட்கார்வதற்கு இடம் கொடுத்தார்கள். காலப்போக்கில் யூதர்களை மெதுவதுவாக நினைத்தார். பலஸ்தீன் மக்களுடைய காணிகளை பல மடங்கு விலைகளை கொடுத்து காணிகளை வீடுகளை வாங்கினான். அங்கு யூதர்கள் பார்த்தார்கள், 1 லட்சம் வருவதையான ஒரு காணிக்கு 10 லட்சம் 20 லட்சம் யூத சங்கம் காசு கொடுத்ததை வாங்கினார்கள். இடங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். காலப்போக்கிலே இன்று ஏற்கனவே உங்களுடைய பூமிக்கு நாங்கள் காசு தருகிறோம், இந்த பூமியை வெளியேறு என்று சொல்லுகிற அளவு இந்த யூதர் முழு உலகத்தை ஆட்டி படைக்கிற முதலாவது சக்தியை யூத சக்தி மாறி வருகிறார்கள். அல்லாஹ்வுக்கு எதிரானவர்கள், குர்ஆனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர் யூத சமூகத்திற்கு இன்று முழு உலகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு சக்தியை மாறி இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்து சுமார் 100 பேர்கள் பட்டம் பெற்று வெளியேறி பொருளாதாரம் வேண்டுமா, அரசியல் வேண்டுமா, அறிவு வேண்டுமா, ஆராய்ச்சிகள் வேண்டுமா, எழுத்தாளர்கள் வேண்டுமா, அறிவிப்பு வேண்டுமா, உடல் வளம் வேண்டுமா, விளையாட்டு வேண்டுமா, எந்த துறை வேண்டும், எல்லா துறைகளிலுமே ஆழமான பலரை கொண்ட ஒரு சங்கம் ஒன்றையுமே சாதிக்க முடியாமல் ஒரு துர்பாக்கிய நிலைக்கு செல்வா இருந்தால் இந்த துவா தொடர்ந்திருப்பதில் அர்த்தமில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வளம் முத்தலிவர்கள் சொன்னதை போன்ற ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை உணர்ந்து இதை கைவிடுங்கள், பொறுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு உங்கள் பணிகளை தொடங்குங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை அங்கீகரித்து அருள் புரிய வேண்டும். அகீரன் அஸ்அலுல்லாஹ் வதாய இந்தல்லாஹ் அன் யதகப்பல் ஹாதிஹி மின் அஅமாலினா ஸாலிஹாத் வ யஜஅலஹா ஃபீ மீஸானினா يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن فيوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم ويوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم ويوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله سليم وآخر دعوانا